மாடலில் விட்டாங்க. இந்த டிராக்ஸ்டர் சீரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சர்பஞ்ச் மாடலை பேஸ் பண்ணி வந்துச்சு. அந்த 50 ஹெச்பிலையும் 45 ஹெச்பிலையும் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் 2 மாடல் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. டிராக்ஸ்டர் இதே 550 பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் 3 ஏர் ஃபில்டரோட வந்திருக்கு. இந்த ரீசெண்ட் அப்டேட்டில் ஒரு இன்ஜின் 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட இன்ஜினுங்க, M&M இன்ஜின். ஆப்ஷன் பார்க்குறப்போ சைடு கீர் இருக்குது, சென்ட்ரல் கீர் இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Gromax பிராண்டோட ட்ராக்ஸ்டார் 550 அந்த மாடல் டிராக்டரை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. Gromaxனா என்ன, அவங்க யாருக்கு கீழே வந்து இருக்கிறாங்க, Gromax கம்பெனி வந்து எப்படி உருவாச்சு, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக இருக்குங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த Gromaxங்கிறது பார்த்தீங்கன்னா சேம் ஹிந்துஸ்தான் தாங்க. ஹிந்துஸ்தான் பார்த்தீங்கன்னா 1999 மஹேந்திராவால் வாங்கப்படுது. 60% ஷேர் வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 2001 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷேரை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா லிமிடெடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் குரூப் வந்து ஃபுல்லாக போகுது. இப்போ ரீசெண்டாக 2017 பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்துஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நேமில் Gromaxங்கிற ஒரு நேமில் பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. என்னென்ன டிராக்டர்ஸ் மாடல் லான்ச் பண்ணாங்கன்னா இந்த ட்ராக்ஸ்டாருங்கிற சீரீஸில் பார்த்தீங்கன்னா 31 ஹெச்பிலேருந்து 50 ஹெச்பி வரைக்கும், ஹிந்துஸ்தான் சக்திமான் அந்த மாதிரி மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் 60, சக்திமான் 60 DLXன்னு 2 மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. ஹிந்துஸ்தான் 60 பார்த்தீங்கன்னா பழைய அந்த டிராக்டரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாடலில் விட்டாங்க. இந்த டிராக்ஸ்டர் சீரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சர்பஞ்ச் மாடலை பேஸ் பண்ணி வந்துச்சு. அந்த ஹிந்துஸ்தான் சீரீஸ் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அல்ட்ரா சீரீஸை பேஸ் பண்ணி டிராக்டர் வந்து அப்படியே விட்டாங்க. இது அப்படியே சேம் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் சர்பஞ்ச் சீரீஸ் வரும், அதே சேம் கான்செப்ட்டு. மேலே என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பானட்டு, ஹெட்லைட்டு, பெயிண்ட் ஸ்கீமு, கன்சோலு, இந்த மட்கார்ட் டிசைன், இதில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. சேம் அதே ஒரு ஃபியூச்சரோட அதே ஒரு டெக்னாலஜியோட எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. இதில் டிராக்ஸ்டாரில் 31லேருந்து 50 ஹெச்பி வரைக்கும் இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்குங்க, ஒரு 6 மாதம் ஆச்சு. புது பெயிண்ட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா கீர் பாஸில் இன்ஜினில் கொஞ்சம் அப்டேட்டோட பார்த்தீங்கன்னா அந்த சர்பஞ்ச் SP+ சீரீஸ்னு ஒரு சீரீஸ் வரும், அதே சேம் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அதிக டார்க்கு ஸ்ட்ரோக்லேருந்து வச்சு டார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த டிராக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ 50 ஹெச்பி கேட்டகரியில் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா அந்த 50 ஹெச்பிலையும் 45 ஹெச்பிலையும் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் 2 மாடல் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதில் 50 ஹெச்பியில் நீங்கள் 2 வீல் டிரைவ் வேணாலும் எடுத்துக்கலாம், 4 வீல் டிரைவ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 45 ஹெச்பிலையும் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் வேணாலும் எடுத்துக்கலாம், 4 வீல் டிரைவ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் இந்த 50 ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா டயர் ஆப்ஷன் பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6க்கு 16 இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா 14 சைஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டயர் ஆப்ஷன் பார்க்குறப்ப 2 ஆப்ஷன் இருக்குதுங்க. இதில் 750 16 ப்ளஸ் 16 சைஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 6க்கு 16 ப்ளஸ் 14 சைஸ் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியான இம்ப்ளிமெண்டெல்லாம் போட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் 16 சைஸ் டயர் வந்து எடுங்க. 16 சைஸ் டயருக்கு ரோட் ஸ்பீடு அதிகம், அதே மாதிரி வீல் கிரிப் வந்து நல்லாயிருக்கும் 16 சைஸ் டயர் வந்து நீங்கள் எடுக்கிறப்போ. ஸோ அந்த மாதிரி டயர் ஆப்ஷன் வச்சு கொடுக்குறாங்க. இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மஹேந்திராவில் சர்பஞ்ச் சீரீஸில் கூட கிடையாது. அந்த சர்பஞ்ச் சீரீஸில் மஹேந்திராவில் கொடுக்காத ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துக்கிறாங்க. அதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க. இந்த டிராக்ஸ்டர் Gromax பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராக்டர் வந்து எடுக்கிறீங்கன்னா மஹேந்திராவை விட பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா விலை கம்மிங்க. மஹேந்திராவில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா நேமுக்காக பார்த்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ இருக்குங்கிறக்காக அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இதில் விட அதிகமாக இருக்கும். அதே சேம் ஒரு துளி கூட ஒரு இடத்துல கூட ஒரு இன்ச்சு ஒரு பெயிண்ட்டு மட்டும்தான் மாறி இருக்கும், வேறு எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது, எல்லாமே சேம். அந்த மாதிரி வச்சு கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் மஹேந்திரா சர்பஞ்சில் 50 ஹெச்பி எடுக்கிறேன், 45 ஹெச்பி எடுக்கிறேன்னா எனக்கு ப்ரைஸ் கம்மியாக வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா இந்த டிராக்டர் வந்து எடுக்கலாங்க. டிராக்ஸ்டாரில் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இந்த டிராக்டர் ஃப்ரண்ட்டு டிசைன்லேருந்து உள்ள டெக்னாலஜியெல்லாம் எப்படி இருக்குது, எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. ஹெட்லைட்டு, வென்டிலேஷன் ஏரியாஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நியூ லுக்கில் இருக்கும். ஃப்ரண்ட்டு லோகோ பாருங்கள், இந்த லோகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், அந்த மாதிரி லோகோ ஒர்க் வந்து கொடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பரிச்சயமான ஒரு லோகோ, அந்த லோகோ வந்து கொடுத்துக்கிறாங்க. ஹெட்லைட்டு ஹாலஜன் கொடுத்துக்கிறாங்க. அதோட டிராக்ஸ்டார் இருக்கும், நேம் இருக்கும், வென்டிலேஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஃப்ரண்ட்டு பம்பர் வந்துடுங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக, அதே மாதிரி வெயிட்டும் கொடுத்துட்றாங்க. இது வெயிட்டுங்களா, வெயிட்டு கொடுத்துருவாங்க. ஹூக் பெயிண்ட்டு எல்லாமே இருக்குங்க, இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்றாங்க. பானட் பார்த்திங்கன்னா சேம் நம்ம சர்பஞ்சில் பார்க்குறோம் அதே டைப்பு. ஆனால் பழைய மாடல் டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க.
ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஏர் ஃபில்டர் டைப் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. இப்போ பழைய மாடல் ட்ராக்ஸ்டர் இதே 550 பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் டைப் ஏர் ஃபில்டரோட வந்திருக்கு. இந்த ரீசெண்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லாங்க. ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் டியூல் எலமெண்ட் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மாதிரி இடத்துல பேலர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை எந்த ஏரியாவில் யூஸ் பண்ணாலும் சரி, நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இன்ஜினுக்கு வென்டிலேஷன் ஏரியாலாம் பாருங்கள் பக்காவாக இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ரேடியேட்டரும் அலுமினியம் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீனோடு இருக்குங்க. டஸ்ட்டு பெரிய புழுதியெல்லாம் எதுவுமே போய் அடைக்காது, லாக் ஆகாது. அந்த மாதிரி வச்சு நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா சேம் அதே தாங்க. சர்பஞ்சில் வர மாதிரி அதே சேம் இன்ஜினு. 2970 சிசி இருக்கக்கூடிய இன்ஜினு 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட இன்ஜினுங்க, M&M இன்ஜினு. இதில் பம்புன்னு பார்க்குறப்ப போஸ்டோட இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. டீசல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சு நீட்டாக கொடுத்துருக்காங்க. போஸ்டோட 4 சிலிண்டர் இன்லைன் பம்பு, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பம்புங்க. அது 2 ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க, டீசல் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா. அடுத்து இந்த இன்ஜினோட டார்க் பார்த்தீங்கன்னா 180 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கப் டார்க் பார்த்தீங்கன்னா 28% வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டார்க்கு. இந்த ஹெச்பி கேட்டகரிக்கு நல்ல சரியான ஒரு டார்க்கு. இந்த 16 சைஸ் டயரோட பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து எடுத்துட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். 16 சைஸ் டயரு ப்ளஸ் 4 வீல் டிரைவ் ஆப்ஷனோடு எடுத்துட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எடுக்க முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து பக்காவாக டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் டார்க் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1100லேருந்து 1300 ஆர்பிஎம். அந்த ஒரு இன்ஜின் வந்து ஆர்பிஎம் வந்து கம்மியான ஆர்பிஎத்திலே டார்க் வந்து ஃபுல் டார்க் வரும். அதனால் நீங்கள் ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2200 கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக ஒரு 1400 1500 ஆர்பிஎம்மில் ஆப்ரேட் பண்ணாவே சரியான டார்க் இருக்கும். 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதில் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. சேம் மஹேந்திராவில் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைச்சலே இருக்காது இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி பக்காவாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஹைட்ராலிக் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் 2 பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. டேண்டம் பம்பு ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்க்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக். அந்த மாதிரி தனித்தனி பம்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. பேட்டரி சைடில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆக்சில் பார்த்தீங்கன்னா இதில் பவ் ஆக்சில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேரிங் பேலன்ஸ் பவர் ஸ்டேரிங் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டிராக்டரோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. வீல் பேஸ் அதாவது லென்த்து வந்து 12 அடிங்க. வீல் பேஸ் வந்து ரொம்ப கம்மி. அதாவது வீல் பேஸ் பாருங்கள் ரொம்ப கம்மி. 6.25 அடி தான் வீல் பேஸ் இருக்கும். 6.25 அடினா பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன ஃபீல்டெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக திரும்பி வரும். மெயினாக டயர் தார விழுகாது. லைட்டை இம்ப்ளிமெண்ட்டை தூக்கிட்டு பிரேக் அடித்து திருப்பினீங்கன்னா அழகாக திரும்பி வருங்க. அதே இடத்துல திருப்ப முடியும். சேம் மினி டிராக்டர் மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாங்க. வீல் பேஸ் வந்து ரொம்ப கம்மி இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். வீல் பேஸ் கம்மியாக காரணம் இந்த ஆக்சில் டைப் பார்த்தீங்கன்னா பவ் ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஹெவி டியூட்டி ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பெண்ட் ஆக்சில்னு சொல்லுவாங்க. அப்படியே வி மாதிரி இருக்கும் ஆக்சில் டைப் பார்த்தீங்கன்னா. ஆக்சில் பாருங்கள் நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும். அதோட இங்கே பேலன்சிங் சாஃப்டெல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. பக்காவாக இருக்கும் ஆக்சில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஸ்டேரிங் இதில் பக்காவாக இருக்குங்க. பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருப்பாங்க. கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள் நீட்டாக இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். இந்த டிராக்டர் நீங்கள் மெயினாக எடுக்கிறீங்கன்னா 750/16ங்கிற டயர் சைஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா டயர் சைஸ் வந்து 750/16ன்னு போகிறப்போ இன்னும் கொஞ்சம் உயரமாக வரும், அகலமாக வரும். அதனால் அந்த மாதிரி டயர் ஆப்ஷன் எடுக்கிறப்போ இன்னுமே நல்லா இருக்குங்க. 16ன்னு போகிறப்போ இன்னும் கொஞ்சம் உயரமாக வரும், அகலமாக வரும். அதனால் அந்த மாதிரி டயர் ஆப்ஷன் எடுக்கிறப்போ இன்னுமே நல்லா இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரில் இன்டீரியர் ஒர்க்கு ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஆப்ரேட்டர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குதுங்க. சீட்டிங் பொசிஷனாக இருக்கட்டும் எல்லாமே நீட்டாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் சீட்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட ஹைட்டு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா கன்வீனியண்ட்டாக தள்ளி வச்சுக்கலாம். பின்னாடி வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. பக்காவாக இருக்கும். சீட்டுமே நல்லா பொசிஷனிங் இருக்குதுங்க. இதில் கீர் ஆப்ஷன் பார்க்குறப்போ சைடு கீர் இருக்குது, சென்ட்ரல் கீர் இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்குது.
ஸோ சென்டர் கீர் வேணாலும் எடுத்துக்கலாம், சைடு கீர் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்குது. அங்கே கீர் ஆப்ஷன் பார்க்குறப்ப 8+2ங்கிற மாதிரி கீர் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் லோ ஹை ரேஞ்ச் இருக்கும். இதில் 4 ரேஞ்சு ஒரு ரிவர்ஸ் ரேஞ்சு வச்சு கொடுத்துருக்காங்க. கீர் பாஸை பொறுத்த வரைக்கும் கீர் பாஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க. இதில் பெடல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா புஷ் பெடல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஆப்ரேட் பண்ணுற கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி கிளச்சு பார்த்திங்கன்னா இதில் டூயல் கிளச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கிளச்சு வந்து ஒரே கிளச் பெடல் இருக்கும். அந்த மாதிரி கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச்சை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க. டைஃப்ரம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கிளச்சு வந்து ஸ்மூத்தாக இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, பக்காவாக இருக்குது. இதில் கீர் பாஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் லாக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த கீர் பாஸ் இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த ஆப்ஷன்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதில் பிடி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்பீடு 540 ப்ளஸ் ரிவர்ஸ் ஸ்பீடு ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பிடியை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. ஃபார்வேர்டு ரிவர்ஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 540 RPM ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வருதுங்க. ஏதாவது பேலரில் சிக்குது, த்ரெஷர் கீது போட்டு ஆப்ரேட் பண்ணுறப்ப ஏதாவது உள்ளே சிக்குதுன்னா அந்த ரிவர்ஸ் பிடியை எங்கேஜ் பண்ணிவிட்டு லைட்டாக ரிவர்ஸில் சுற்ற விட்டாவே அது வந்து ரிலீஸ் ஆயிருங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே கொடுத்துட்றாங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா PCDC லிவர் இருக்குங்க. பொசிஷன் கண்ட்ரோலு, டிராஃப்ட் கண்ட்ரோல் அந்த மாதிரி இருக்கும். டிப்பிங் வால்வும் கொடுத்துட்றாங்க. இதில் பின்னாடி இருக்கும் 1 வே டிப்பிங் வால்வும், அது அந்த சைடு இருக்குது, அதை விட்டுரு. டிப்பிங் வால்வோட பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஹைட்ராலிக்ஸில் பார்த்தீங்கன்னா DRC வால்வு இருக்குங்க. இதை வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லாக்காகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை இம்ப்ளிமெண்ட் வந்து ஹெவியான சூப்பர் சீடர் அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் நீங்கள் பின்னாடி மாட்டுறீங்கன்னா இதில் லெவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் இறங்குற வேகம் வந்து கம்மியாகும். சடனாக கீழே இறங்காது, ஸ்லோவாக கீழே இறங்கும். ஆப்ரேட்டர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குதுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, பக்காவாக இருக்குது. கன்சோலே எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. கன்சோல் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். மஹேந்திராவில் இருக்கிற மாதிரி இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஹவர்ஸ் மட்டும் டிஜிட்டலாக கவுண்ட் ஆகும், அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குது. எல்லா மீட்டர் அரேஞ்ச்மெண்ட்டும் எல்லாம் நீட்டாக இருக்குது. இந்த டிசைன் ஒர்க்கே பார்த்திங்கன்னா இந்த ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மஹேந்திராவில் இல்லாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த சைடு அடுத்து ஃபெண்டர் ஒர்க் பாருங்கள். ஃபெண்டர் ஒர்க் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். ஃபெண்டர் ஒர்க் பார்த்திங்கன்னா பொறுத்த வரைக்கும் சைடில் உட்காரவங்களுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்குது. கார்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, நீட்டாக இருக்குங்க. டயர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 14 சைஸ் இருக்குது, 16 சைஸ் இருக்குது. 16 சைஸ் எடுங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும் டிராக்டர் பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த டிராக்டரில் பார்த்திங்கன்னா பின்னாடி ஆக்சில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆக்சில் ஒர்க்கு, ஹைட்ராலிக் ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி 1600 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி வச்சு கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். ஹிச் ஒர்க் நல்லா வந்துருங்க. இதில் டோபார் வந்துருங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக. ட்ரெய்லர் ஊக் பெட் வந்துடும் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக. ரெயில் பெட் எல்லாமே ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்துருங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. டெய்லர் டிப்பிங் வால் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குதுங்க. 2 வே DC வேணுன்னா நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதில் ஆக்சில் பார்த்திங்கன்னா புல் பினியன் டைப்பில் ரிடக்ஷன் இருக்குங்க. ஆக்சில் நல்லா ஹெவி டியூட்டிங்க. இந்த சர்பஞ்ச் சீரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும். அதே சேம் ஆக்சிலுங்க. ஹெவி டியூட்டி, பயங்கரமான ஹெவி டியூட்டி. அவ்வளோ சீக்கிரம் எந்த வேலையும் வராதுங்க. புல்லிங் பவர் வந்து நல்லாயிருக்கும். எப்படின்னா சடன் டார்க் இருக்கும். இந்த மாதிரி புல்கி ரிடக்ஷன் ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா சடனாக டார்க் இருக்கும், நல்லா டார்க் அவுட்புட் இருக்கும். எதாவது லோடு கொடுத்து விடுறீங்கன்னா அப்படியே சீறிட்டு போகத்தான் பார்க்கும். அந்த லோடை முழுசாக இழுக்கிறதுக்கு பார்க்கும். ஹைட்ராலிக் சென்சிங்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹோல்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஹைடெக் ஹைட்ராலிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. சென்சிங் வந்து நல்லா இருக்குங்க. ஹைட்ராலிக்கை பொறுத்த வரைக்கும் ஹைட்ராலிக் சென்சிங் எல்லாம் பக்காவாக இருக்கும். இதில் கீர் பாஸ் ப்ரீத்தர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குதுங்க. ப்ரீத்தர் வந்து ரொம்ப முக்கியங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது இது தான். ப்ரீத்திங் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து கரெக்டாக வேலை செய்யலைன்னா இங்கே ஆயில் லீக் ஆகுங்க, PTO சீல் போகிறது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வருங்க. இது வந்து ரொம்ப முக்கிய ப்ரீத்திங் பாயிண்ட்டு. இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. SFC, PTSP இதெல்லாமே இங்கே வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் SFC பார்த்திங்கன்னா 190 கொடுத்துருப்பாங்க கிராம்பர் HP ஹவரில். PTSP பார்த்திங்கன்னா 44 HP வருதுங்க. 42 பிளேடு ஹெவி டியூட்டி ரொட்டாவேட்டரும் போடலாம், நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. SFC வேலையும் நீட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. எல்லா பிராண்ட்லேயும் ஆல்ரவுண்டர்னு ஒரு டிராக்டர் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சர்பஞ்ச் பார்த்திங்கன்னா மஹேந்திராவில் ஆல்ரவுண்டரு. அதே மாதிரி நீங்கள் இந்த டிராக்டர் வந்து எடுக்கலாங்க. எல்லா யூசேஜுக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா ஓன் யூஸு, ரெண்டல் யூஸ்க்கு எடுக்கிறவங்களுக்கு இந்த டிராக்டர் வந்து பக்காவாக இருக்குங்க. புதுசாக டிராக்டர் எடுக்க போகிறோம், இப்போ வந்து டிராக்டர் வந்து மஹேந்திராவில் அதிகமாக சொல்கிறாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
க்ரோமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தாராளமாக இதில் வந்து எடுக்கலாங்க. நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நல்ல டீசெண்டான ப்ரைஸ் ரேஞ்சில் எடுக்க முடியும். இந்த பொங்கலுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 7,90 சொல்கிறாங்க. 7,90,000 பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து கொடுக்குறாங்க. 50 HP டிராக்டர் பார்த்தீங்கன்னா இதிலேயே 4 wheel drive ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த 4 wheel drive ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே வரல. நார்த் இந்தியாவில் மட்டும் லான்ச் ஆகி போயிட்டுருக்குங்க. அதோட ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோமேக்ஸில் மினி டிராக்டர் வரப்போகுதுங்க. அந்த ஆப்ஷனுமே இருக்குது. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் சொல்ல மறந்துட்டேன். இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் வேண்டிட்டு லான்ச் பண்ணிக்கிறாங்க. சேம் இந்துஸ்தான் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பானட்டு இதெல்லாம் இருக்கும். இங்கே பெயிண்ட் எல்லாம் பாடி ஒர்க்கெல்லாம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதே மாதிரி மாடல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் லான்ச் பண்ணாங்க 6 மாதத்துக்கு முன்னாடி. அதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக 2way DC வந்துடும். அந்த மாடலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரோமேக்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய மாடல்ஸ் வந்து வரக்கான வாய்ப்பு இருக்குங்க. மஹேந்திராவில் பார்த்தீங்கன்னா இந்த சர்பான் சீரீஸில் 4 wheel drive விட்டால் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டிராக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டிராக்டரோட பிரேக் பர்ஃபார்மன்ஸு இப்போ ஃபஸ்ட் கியரில் எந்த அளவுக்கு ஸ்பீடு போகுது எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் கியரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடு இருக்குதுங்க. PTOவில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும். பிரேக் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இன்ஜினோட பவர் வந்து நம்ம த்ராட்டில் கொடுக்குறப்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க. இன்ஜின் பவர் வந்து நல்லா தெரியுது. பிரேக் பாருங்கள், அப்படியே அடிச்சோடனே அதே இடத்துல நிற்கிது. நல்ல பிரேக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பிரேக்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இதில் 33 km வந்து கொடுத்துருக்குறாங்க. ரேட்டட் RPM 2200. ஆலேஜ் ஒர்க்கெல்லாம் பக்காவான பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க.